லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்கார தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்கிறதாகவும் கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. நல்ல மடி லூஸில் நல்ல பின்கணம் கொண்ட மாடாக தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நல்லா மடி எடுத்து கன்று போடும், மடி வளமும் இருக்குது, காம்பு வளமும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பின்கணம் கொண்ட மாடு. பொதுவாக இந்த பின்கணம் இருக்கக்கூடிய மாடுகளே வந்து அதிக கறவை திறன் எடுத்து கொடுக்கும். இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா தலையீத்துக்கு 14 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் ஈத்துக்கு 1 லிட்டரோ 2 லிட்டரோ சேர்த்து ஒரு 15 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இந்த கண்ணுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழிசத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணத்தோட நல்ல பாடி வெயிட்டில் வந்து மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, ரொம்பவும் சாதுவான மாடு, நல்ல முகலட்சணத்தோடையும் நல்ல உடல் வளத்துலையும் வந்து பார்த்தோன்னா மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸ் மாடுனாலே பொதுவாக ஃபேட்டஸ் இனஃப் கண்டென்ட்டுக்கும் கிளைமேட்டுக்கு அடாப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா மாடு வந்து சூப்பராக இருக்கும். சொசைட்டியில் வந்து பால் கொடுக்குறவங்களுக்கும் வந்து நல்ல ரேட் எடுத்து கொடுக்கும். இந்த மாடு கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 5-6 கண்ணுக்கு இந்த மாட்டை நம்ம வச்சு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் த தமிழ்நாடு அட்வான்ஸ் போட்டால் மாடு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் குவாலிட்டியில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடு. வேணுன்றவங்க கால் பண்ணி பேசி உடனே விலையை தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து அனுசரித்து கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.